ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் கார்ட்டூன் டைம். ஒரு காட்டுல ஒரு அழகான குளம் இருந்தது. அந்த காட்டின் நடுவுல ஒரு தீவு மாதிரி ஒரு இடம் இருந்தது. இந்த தீவுக்கு போவதற்கு அந்த குளத்தை கடந்து தான் போகணும். அந்த தீவில் சுவையான பழங்களும் காய்கறிகளும் இருந்தது. அந்த காட்டில் இருந்த எல்லா விலங்குகளுக்கும் அங்க இருக்கிற பழங்களை சாப்பிட ஆசை. ஆனால் யாருக்குமே அந்த இடத்திற்கு போக தைரியம் இல்ல. ஏன்னா அந்த குளத்துல நிறைய முதலைகள் இருந்தது. ஒரு நாள் அதே காட்டில் வாழ்ந்து வந்த முயல் தண்ணி குடிக்க குளத்திற்கு போனது. அப்பொழுது அந்த தீவை பார்த்து யோசித்தது, எனக்கு அந்த தீவுக்கு போய் அங்கு இருக்கும் எல்லா பழங்களையும் காய்கறிகளையும் சாப்பிட ஆசை. ஆனால் இந்த முதலைகளிடமிருந்து தப்பித்து அந்த தீவுக்கு எப்படி செல்வது என்று ரொம்ப யோசித்தது முயல். முயலுக்கு ஒரு ஐடியா தோன்றியது. அடுத்த நாள் காலையில் முயல் குளத்திற்கு வந்து எல்லா முதலைகளையும் சத்தம் போட்டு கூப்பிட்டது. எங்களை இப்படி கூப்பிட யாருக்கு இவ்வளவு தைரியம் வந்தது என்று முதலைகள் கோபத்துடன் முயல் அருகில் வந்தன. உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும், என்ன எதுவும் செய்ய மாட்டீங்கன்னு எனக்கு சத்தியம் பண்ணுங்க என்று முயல் சொன்னது. அதற்கு கவலைப்படாமல் சொல்லு, நாங்கள் உன்னை எதுவுமே பண்ண மாட்டோம் என்று ஒரு முதலை சொன்னது. என்னை அனுமதித்தால் நீங்க எத்தனை பேர் இருக்கிறீங்கன்னு சிங்கராஜா என்ன சொன்னாரு? எதற்கு என்று முதலைகள் கேட்டன. சிங்கராஜா எல்லாருக்கும் பரிசுகள் கொடுக்க போறாரு என்று முயல் முதலைகளிடம் சொன்னது. அதற்கு தான் நான் இங்கே வந்து உங்களை எண்ணி மொத்தம் எத்தனை பேர் என்று நான் ராஜா கிட்ட சொல்லுவேன் என முயல் சொன்னது. எல்லா முதலைகளும் அவங்களுக்குள்ளே கொஞ்ச நேரம் பேசிக்கொண்டது. அதற்கு அப்புறம் ஒரு முதலை, சரி, நீ எங்களை எப்படி எண்ணுவாய் என்று கேட்டது. எல்லாரும் ஒருவர் பின் ஒருவர் ஒரே வரிசையில நில்லுங்க, நான் உங்க முதுகு மேல ஏறி குதித்து ரொம்ப ஈஸியாக எண்ணி விடுவேன் என்று சொன்னது முயல். முயல் சொன்னபடியே எல்லா முதலைகளும் செய்தது. அந்த வரிசை குளத்தோட கரையிலிருந்து தீவோட கரை வரைக்கும் இருந்துச்சு. முயல் உடனே முதலைகளின் முதுகின் மேல் குதித்து குதித்து வெற்றிகரமாக தீவோட கரைக்கு வந்தது. அந்த நாள் முழுக்க முயல் எல்லா பழங்களையும் காய்கறிகளையும் சாப்பிட்டு நன்றாக ஓய்வு எடுத்து சாயங்காலம் தீவோட கரைக்கு வந்தது. காலையில போன முயல் ஏன் இன்னும் திரும்பி வரலன்னு தீவின் கரையிலேயே காத்திருந்தன முதலைகள் முயலை பார்த்ததும், இவ்வளவு நேரம் என்ன பண்ணிட்டு இருந்தனு கேட்டது. அதிக எண்ணிக்கையில் இருக்கும் உங்களை எண்ணுவதில் கொஞ்சம் பிழை ஏற்பட்டு விட்டது. உங்கள் எவ்வளவு பேர் என எண்ணுவது அவ்வளவு சுலபமில்லை. இன்னும் ஒரு முறை காலையில இருந்தது போல அந்த வரிசையில நில்லுங்க, இந்த முறை நான் கண்டிப்பா சரியாக எண்ணிடுவேன் என்று முயல் சொன்னது. எல்லாம் முதலைகளும் முயல் சொன்னதை நம்பி மறுபடியும் வரிசையில் நின்றது. உடனே முயலு குளக்கரைக்கு பத்திரமா சென்றது. முதலைகள் எங்களை எண்ணிவிட்டாயா என்று கேட்டன. நீங்கள் மொத்தம் 20 பேர் இருக்கேங்க, நான் போய் சிங்கராஜாவிடம் சொல்லிருவேன் என்றது முயல். முயல் தன் இருப்பிடத்திற்கு சென்றது. மாரல் ஆஃப் த ஸ்டோரி, முயல் புத்திசாலித்தனமாக முதலைகள் கிட்ட இருந்து தப்பிச் சென்றதைப் போல நாமும் இப்படித்தான் இடத்துக்கு ஏத்த மாதிரி யோசித்து நாம நினைத்ததை செய்ய வேண்டும். நன்றி, வணக்கம்.